வந்து சர்க்கரை தயாரிக்கக்கூடிய ஆலை. கரும்பு உள்ளே விடுறாரு, அப்படியே அதில் பிசைஞ்சு பாலாக வருதுங்க. இந்த பால்லேருந்து நேராக கொப்பரைக்கு போகுது. கொப்பரைக்கு போயிட்டு இதுலேருந்து சர்க்கரை தயாரிக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதாவது நாட்டு சர்க்கரை தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் நாட்டு சர்க்கரை தயாரிக்கக்கூடிய இடம். அந்த கரும்பு சாறானது கொப்பரைக்குள்ளே போட்டு கொதி வந்துட்டுருக்குது. பால் பதமாகவே இல்லைன்னா இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு. இன்னும் எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் ஆகும். இதில் கொட்டி தான் நாட்டு சர்க்கரை எடுத்து வைப்பாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வெல்லம். நாட்டு சர்க்கரை தயாரிக்கக்கூடிய எல்லாம் வெல்லம். இதுவும் நாட்டு சர்க்கரை தான். இதுவும் நாட்டு சர்க்கரை தான். இது வெல்லம். வெல்லம் இது. இப்படி தான் சர்க்கரை, இதுதான் சர்க்கரை தயாரிக்கிற இடம். இது இந்த பாலில் வந்து இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுப்பாங்க. அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் சுத்தமான நாட்டு சர்க்கரை உருவாகும். இதை பதப்படுத்தி எடுத்து இதில் ஊற்றுவாங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ரெடி. ஓகே, நாட்டு சர்க்கரை எப்படி இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.